செல்லும் சீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். சிறந்த கருத்துக்களை எடுத்து கோரி மாணவர்களை வாழ்த்திய டீன் முதலாம் ஆண்டு அகாடமிக் அவர்களுக்கு நன்றியினை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். நம் அழைப்பை ஏற்று நம் கல்லூரிக்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் நமது பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமிகு மாகாப்பா ஆனந்த் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் என் அன்னமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ரவுத்திரம் 2017 விடுதி விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து மாணவ மாணவியருக்கும் நன்றி தெரிவிப்பது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய செல்வி பாக்யா ஜெனிஃபர் அவர்களுக்கு நன்றி. சார், நீங்க அதிதி ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேசுவீங்கல்ல, அதை எங்களுக்காக செஞ்சு காட்ட முடியுமா? அதை பேசி காட்டுங்க. அதான் பார்த்தேன், நீ இது இட்லி உப்புமா செஞ்சு காமிக்க முடியுமான்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, சிறப்பு. தத்துவம் வேணுமா? என்ன மாதிரி தத்துவம் வேணும்? வாழ்க்கைக்கு உபயோகமான தத்துவம். வாழ்க்கைக்கு உபயோகமான தத்துவங்கள் வேணும். ஓகே, சிறப்பு. ஓகே, வாழ்க்கை உபயோகமான தத்துவங்கள் என்னவென்றால் அது இப்பயும் சரி ஃப்யூச்சர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஹெல்மெட் மாதிரி அவங்கள எப்போதுமே தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டேன்னா அவங்க வாழ்க்கை பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் இருக்கும். என்ன பெண்கள் கை தட்ட மாட்டிங்களா? இல்லை, பசங்க சின்ன பசங்கள்ல. ஓ ஓகே, ஊட்டாங்க. ஓகே, ஸோ வேலைக்கு ஆகல இது. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? பசங்க பெண்கள் எல்லாம் தோசை மாதிரி, பசங்க எல்லாம் இட்லி மாதிரி. வெள்ளை சொல்கிறேன், மனசு இட்லி மாதிரி. ஓகேவா? நல்லா இல்லையா? இட்லி நல்லா இல்லைன்னா வார்டன்ட்ட சொல்லுப்பா, ஏன்ட்ட சொல்கிறேன். திடீர்னு கூத்து தத்துவம்னு கேட்டால் நான் இதுதான் சொல்லுவேன். ஓகே, நான் இப்போ ஒரு சிறப்பான ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். ஓகேவா? ஹாஸ்டலை பற்றி ஒரு தத்துவமா? ஓகே, ஐயோ நல்ல தத்துவமாச்சே, ட்விட்டரில் கூட போட்டனே. சார் வந்துடுச்சு சார், ஞாபகம் வந்துடுச்சு சார். சார் தான் கொஞ்சம் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காரு, டப்புன்னு கன் எடுத்துருவார் போல். அப்போல்லாம் இல்லை சார். இல்லை சார், எதுவுமே பேச மாட்டுறாரு. சரி, ஓகே, சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல். அதாவது அதுவும் இது மாதிரியான ஒரு இடங்கள்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தத்துவம். விவசாயத்தை மறந்த நாடும் விவசாயியை ஒதுக்கிய நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம நாடு உருப்படுமா உருப்படாதா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வல்லரசாவதோ இல்லையோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைனாவில் இருந்தால் சோறு இறக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார்? சார் ஏற்கனவே அங்கே தான் வாங்கிட்டு இருக்காரு போல. சிங்வாங் அரிசி மண்டி அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக எடுத்து கொட்டிகிட்டு இருப்பான். ஸோ சிறப்பு. அண்டு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த காலேஜில் நான் சொன்னேன், அவங்க நிறைய நிலப்பரப்பு வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஒரு வாத்தியார்கிட்ட பேசி அப்போ நான் இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்கள் ஹாஸ்டலில். அவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 1000 ரூபா போட்டாலும் 5 லட்ச ரூபா வருது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு தட்டி மாதிரி கட்டி நீங்கள் இந்த காலேஜ் சார்பாகவே நீங்கள் ஏன் ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அந்த காலேஜ் பேர் நான் மறந்துட்டு, அது எந்த ஊருன்னே தெரிலப்பா. ஆனால் செமையான காலேஜ். போன உடனே என்னத்தம்மா கொடுத்தாங்க, அது விட்டால் சார் இந்த நீலவேம்பு கஞ்சியா அதை வாயில் ஊற்றி விட்டாங்க. அது கசப்பு, சரியான கசப்பு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஜுரம்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக பசங்க வாயில் ஊற்றி விட்டாங்க. அதை எல்லாருக்கும் பசங்களுக்கு ஊற்றி விட்ருங்க. ஸோ இப்போ அந்த காலேஜில் ஆக்சுவலாக ஒரு பண்ணை நடத்திட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சு, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு விஷயம் மாதிரி. ஸோ படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க அப்பயே அவங்களுக்குள்ளே இருக்க இந்த விவசாயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வெறும் கணக்கு, பொலிட்டிக்ஸ் இது படிக்கக்கூடிய பசங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா
நீங்கள் எல்லாம் வந்து இன்ஜினியர்ஸு, த மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள் இன் த வேர்ல்ட். ஸோ அதனால் உங்களால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பேர் வந்து அண்ணே போங்கண்ணே என்னண்ணே அப்படி தான் பேசுகிறாங்க. கிடையவே கிடையாது. யூ ஆர் த கிஃப்டட் பீப்புள். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் படிக்க உங்கள் வாத்தியார்கள்லாம் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை, தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ரொம்ப பெரிய படித்தவங்களே கிடையாது. ஸோ அவங்க வந்து உட்காந்து யோசித்த ஒரு விஷயந்தான். ஸோ மீண்டும் வந்து உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டாஃப், உங்களுக்காக உங்களை பார்த்துக்கக்கூடிய அட்மின் ஸ்டாஃபு, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுங்க. ஸோ நாளைய உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து அவங்க தான் செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து உங்கள் இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி. அப்படியே இந்த லைட்டை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்னோட லைட்டும் என்னோட கண்ணு கொஞ்சம் டிமிடிப்பு கம்மி பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, எல்லாம் அழகாக இருக்காங்க பசங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்கள் விடுதி நாள் விழா ரௌத்ரம் 2017 நட்பின் ஆதிக்கம் தொடரும் தொடரும் தொடரும். இந்த விடுதி நாள் விழாவை சிறப்பாக நடைபெறுவதற்கு விருந்தினராக வந்த திரு மாக்காப்பா ஆனந்த் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும், மேலும் விடுதி நாள் விழா சிறப்பாக அமைய உதவி புரிந்த அனைத்து பெருந்தகைகள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீனிவாசா தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி விடுதி மாணவ மாணவிகள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஜாலியா